அம்மா அம்மா அங்க பாருங்களேன். நீ இங்க பாரு. அம்மா அந்த ஆளு பிரீத்தியையும் விக்ரமையும் பார்த்தா பெரிய பிரச்சனை எடுப்போது. பார்த்தா தானே அவன் அவங்கள பாக்குறதுக்கு முன்னாடியே நான் அவனை மேல அனுப்பிடுவேன். டேய் ஏத்ராக்கார தெரியுது. என்ன பிரீத்தி இது? ஏதோ ஜாதகம் மாதிரி இருக்கு விக்ரம். ஜாதகமா? யாராவது ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. அங்க ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்கு. வா போலாம். நவருங்க. ஐயா பண்டிதரே. ஐயா ஐயா என்னாச்சு? யாராவது ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. நாகு, அம்மா நீ போய் ஜாதகத்தை எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. பண்டிதரையா? ஐயா ஐயா விக்ரம், ஆம்புலன்ஸ் வரதுக்கு லேட் ஆகும். நீ போய் ஆட்டோ கூட்டிட்டு வா. ஐயா ஐயா கொஞ்சம் பாருங்க. ஐயா 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 என்ன பிரீத்தி வந்திருக்கு. ஐயா என்ன பாருங்க. ஐயா 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 அம்மாடி என்ன பண்ணாலும் நான் பழக்க மாட்டேன்பா. ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. இந்த ஜாதகம் தானாவே உன் கைக்கு வந்துருச்சு. இது நான் உன்கிட்ட ஒப்படைக்க தான் வந்தேன். இது சாதாரண ஜாதகம் இல்ல. விக்ரமோட வாழ்க்கைய இதுலதான் அடங்கி இருக்கு. எப்படியாவது இந்த ஜாதகத்தை அம்மா கிட்ட கொடுத்துருமா. இது விக்ரமுக்கு மனைவியா வர போறவளோட ஜாதகம். இத பத்திரமா ஒப்படைச்சிருமா. அம்மா இந்த ஜாதகத்தை பத்திரமா அஞ்சன் அம்மா கிட்ட சேர்த்துருவேன்னு என் கையில அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுமா. சத்தியம் நம்ம கிட்ட கொடுத்துறேங்கய்யா, கண்டிப்பா கொடுத்துறேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுங்கய்யா. அம்மா பை. என்னடி வெறும் பையா இருக்கு? ஜாதகம் எங்க? தெரியலம்மா. முட்டாள்,
அங்க எங்கேயாச்சும் தான் கிடக்கும். தேடி பார்த்து எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. அம்மா புடிமா பாத்து புடி போங்க போங்க போ 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 அம்மா, என்னாச்சு நாகு? ஜாதகம் கிடைச்சதா? நான் தேடி பார்த்துட்டேம்மா, அங்க எங்கேயுமே இல்ல. அம்மா, ஆனா பிரீத்தியும் விக்ரம் ஐயாவும் அந்த பண்டிதர் உயிரை காப்பாத்த ஆட்டோல ஏத்தி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறாங்கம்மா. அப்ப கண்டிப்பா அந்த ஜாதகம் பிரீத்தி கிட்ட தான் இருக்கும். நீ வண்டியில ஏறு, ஹாஸ்பிடலுக்கு போலாம். நிப்பாடுங்க வாங்க. இப்படி இருங்க சார், வரேன். பொறுமையா பொறுமையா. நாகு, அம்மா, போய் பிரீத்தி கையில ஜாதகம் இருக்கான்னு பாத்துட்டு வா. முடிஞ்சா எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. ஆட்டோலயே மருந்து வச்சிட்டாங்க போல இருக்கு. சரி, ஹாஸ்பிட்டல் தானே இருப்பாங்க, போய் கொடுத்துருவோம். மேடம், இப்போ ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு. யோ, தெரியாதியா? ஏய், யோ,
மேடம் இது ஆட்டோலயே விட்டுட்டீங்க. அம்மா இங்க எதுக்குமா வந்தீங்க? அந்த ஜாதகத்தை ஆட்டோலயே விட்டுட்டு வந்துட்டாங்க போல. அந்த ஆட்டோ டிரைவர் பிரீத்தி கிட்ட ஜாதகத்தை கொடுக்க போனா அதை தடுக்கலான்னு வந்த முடியாம போயிடுச்சு. டாக்டர் என்னாச்சு? சாரி, அவரை காப்பாற்ற முடியல. அம்மா அந்த பண்டிதர் தான் செத்து போயிட்டார்ல, இனி யாராலையும் விக்ரமையாவோட ஜாதகத்தை எழுத முடியாது. இருக்கிற ஒரே ஜாதகமும் அவகிட்ட தான் இருக்கு. அவகிட்ட இருந்து எப்ப வேணாலும் திருடிக்கலாமா? நீங்க வாங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போலாம். இங்க யாராவது நம்மள பாத்துட்டாங்கன்னா சந்தேகம் வந்துரும். வாங்க போலாம். பிரீத்தி, அழாத பிரீத்தி, அழாத பிரீத்தி. பிரீத்தி சொன்னா கேளு. பிரீத்தி அழாத ப்ளீஸ் பிரீத்தி. அக்கா என்னக்கா ஆச்சு? என்னடா ஆச்சு விக்ரம்? அக்கா என்னக்கா ஆச்சு? அக்கா என்ன ஆச்சுன்னு சொல்லுக்கா. அக்கா இது விக்ரமுக்கு மனைவியா வர போறவளோட ஜாதகம். பத்திரமா அஞ்சன் அம்மா கிட்ட சேர்த்துருவேன்னு என் கையில அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுமா. இத உடனே அம்மா கிட்ட சொல்லணும். அக்கா ஒரு நிமிஷம் இருக்கா. என்னடா? நான் உங்க 2 பேர்கிட்டயும் கொஞ்சம் பேசணும். என் கூட வாங்க. வாங்க வாக்கா. மா என்னாச்சு? ஜாதகம் கிடைச்சிருச்சா? கிடைக்கல. ஆனா அதை எழுதின பண்டிதர் மேல போய் சேர்ந்துட்டா. சூப்பர்மா. ரொம்ப சந்தோஷப்படாதீங்கம்மா. அந்த பண்டிதர் தான் மேல போய் சேர்ந்துட்டாரு. ஆனா அவர் எழுதின ஜாதகம் பிரீத்தி கையில இருக்கு. அஞ்சனா தேவி அம்மா ஊர்ல இருந்து வந்த உடனே அந்த பிரீத்தி அந்த ஜாதகத்தை அம்மா கையில கொடுத்து நல்ல பேர் வாங்க போறா. அஞ்சனா தேவி அம்மா விக்ரமையா ஜாதகத்தை வாங்கி அவருக்கு ஏத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டது எல்லாம் வீணா போகுது. போவாது. எதுவும் போவாது. என்னப்பா சொல்ல வர? பிரீத்தி நிச்சயமா அந்த ஜாதகத்தை உன் பாட்டிக்கிட்ட தரமாட்டா. ஏன்? ஏன்னா பிரீத்தி விக்ரம லவ் பண்றா. டேய், ஏன்டா ஃபோன் பண்ண வேண்டாம்னு சொல்ற?
பண்டிதர் இறந்த விஷயத்த அஞ்சனா அம்மா கிட்ட சொல்ல வேண்டாமா? சொல்லணும் தான், ஆனா இப்ப இல்ல. எக்காரணத்தை கொண்டோ ஜாதகம் உன் கையில இருக்கிறது இப்போதைக்கு பாட்டிக்கு தெரிய வேண்டாம். என்னடா சொல்ற? அவங்க கிட்ட ஜாதகத்தை கொடுக்க வேணாம்னு சொல்றியா? நான் இப்போதைக்கு தான் கொடுக்க வேண்டாம்னு சொல்றேன். டேய், பண்டிதர் என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காரு. எப்படியாவது அஞ்சனா அம்மா கிட்ட இந்த ஜாதகத்தை கொண்டு போய் சேர்த்துருவேன்னு நானும் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். என்னால அது மீற முடியாது. அக்கா, நான் சொல்றது உனக்கு புரியுதா? இந்த ஜாதகத்தை கொண்டு போய் பாட்டி கிட்ட கொடுத்து இந்த ஜாதகமும் உன் ஜாதகமும் சேராம போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆனா பண்டிதர் ஐயா நானும் விக்ரமும் சேருவோம், நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னாரே. அவரு சொன்னாருன்னா அது பாட்டிக்கு எப்படி தெரியும்? உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொன்ன பண்டிதரும் இப்ப இல்ல. இந்த ஜாதகமும் உன் ஜாதகமும் ஒண்ணு போல இருந்தா சரி. அப்படி இல்லாம இருந்தா விக்ரமுக்கு நீ வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவியா? இல்ல பாட்டியை மீறி நீங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? பிரீத்தி அந்த ஜாதகத்தை உங்க அம்மா கிட்ட கொடுக்க மாட்டா. அப்படி கொடுத்தா வேற ஒரு பொண்ணுக்கும் விக்ரமுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். விக்ரமுக்கு பிரீத்தி கிடைக்க மாட்டால்ல, இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் அவ தரமாட்டான்னு நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். இத பாருங்க, கோபம் வர மாதிரி ஏதாவது பேசாதீங்க. நாங்க இங்க எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம், நீங்க பாட்டுக்கு வந்து எதையோ சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என் பேச்சுல நம்பிக்கை இல்லைல்ல? அந்த பிரீத்தி ஜாதகத்தை கொடுக்கறவளா இருந்தா இந்நேரம் என்ன பண்ணிருப்பா? அத்தைக்கு போன் பண்ணி பண்டிதர் இறந்த விஷயத்தையும் அவர் ஜாதகத்தை எழுதி கொடுத்த விஷயத்தையும் இந்நேரம் சொல்லிருக்கணும்ல. அதெல்லாம் இந்நேரம் சொல்லிருப்பான். கண்டிப்பா சொல்லிருக்க மாட்டா. உனக்கு சந்தேகமா இருந்தா உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி கேளு. பிரீத்தி சைடுல இருந்து எந்த ஒரு விஷயமும் போயிருக்காது, எனக்கு உறுதியா தெரியும். சரி. மா, அவர்தான் லூஸ் ஆட்டா பேசுறாருனா நீ போன் எடுத்து பண்ண போற? கிருபா, என்ன நீ ஜோக்கராவே பாக்குறல்ல? ஜோக்கர் தான் சில நேரத்துல ஆட்டத்தையே முடிக்கும். எனக்கும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. மா, அவர் சும்மா ஏதோ சொல்றாருமா. இல்ல கிருபா, சந்தேகம் வந்துட்டா அதை உடனே தீர்த்திடணும்.